رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா பயணம் சென்று வந்து பைத்துல் முகத்தஸ் பற்றி மக்களிடையே வர்ணித்த போது அப்பள்ளி யாருடைய வீட்டின் அருகே வைக்கப்பட்டிருந்தது? இதுக்கான ஆன்சர் இகால் அல்லது உகைல். சோதனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நம் வாழ்க்கையில் சோதனைகள் எல்லை மீறும் போது நாம் நினைவு கூற வேண்டியது நபிமார்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான். நம்மை விட அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள்தான். அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களை பார்க்கும்போது நாம் அனுபவிக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமாக இருக்கும். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை நபிமார்கள் கொண்டிருந்தார்கள். மிக கடுமையான சோதனையிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டான், எப்படியும் காப்பாற்றுவான் என துவா செய்தார்கள். அதன்படி இறைவனும் காப்பாற்றினான். ஒவ்வொரு நபிமார்களின் வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடந்துள்ளது. அவர்கள் கேட்ட துவா காரணமாகவே அது நடந்தது. இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹ்வின் பேச்சுக்கு உடனே கட்டுப்படுவார்கள். அவர்களின் மனைவி குழந்தையை ஆள் இல்லாத வறண்ட பாலைவனத்துக்கு வருமாறு வஹி வந்தவுடன் மறுபேச்சு பேசாமல் அவர்களை விட்டு திரும்பி கூட பார்க்காமல் வந்தார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவி குழந்தையை இப்படி விட்டு விட்டார்களே, அவர்களுக்கு இரக்கம் இல்லையா என நினைக்கக்கூடாது. அல்லாஹ் கைவிட மாட்டான், தன் மனைவி குழந்தையை அவன் காப்பாற்றுவான், இதில் நமக்கு நல்லது உள்ளது என அவர்கள் உறுதியாக நம்பியதே இதற்கு காரணம். அன்று தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடந்த பாலைவனம் இன்று பல கோடி மக்கள்கள் போய் அங்கிருந்து புனித தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். ஜம்சம் என்ற வற்றாத கிணறை இவர்கள் மூலமாக அல்லாஹ் உருவாக்கினான். தன் மகனை பலியிட வேண்டும் என்ற இறைவனின் ஆணையை தயக்கமில்லாமல் நிறைவேற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வந்தார்கள். இன்று நாம் செய்யக்கூடிய ஹஜ், குர்பானி எல்லாம் அவர்கள் மூலம் வந்ததுதான். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிரிகள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எறியப்பட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஏதேனும் உதவி தேவையா என கேட்டபோது அதை மறுத்து என் இறைவன் எனக்கு போதுமானவன் என ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த துவாவை ஓதி நெருப்பு குண்டத்தில் விழுந்தார்கள். நெருப்பின் தன்மையையே அல்லாஹ் மாற்றிவிட்டான். சோலைவனத்தில் இருப்பதைப் போல் அங்கு இருந்தார்கள். தன் இறைவன் தன்னை காப்பாற்றுவான் என தெரியும், ஆனால் நெருப்பின் தன்மையையே மாற்றி காப்பாற்றுவான் என நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்களின் நம்பிக்கை துவா அவர்களை காப்பாற்றியது. கடலை பிளந்தும் தன் அடியார்களை இறைவன் காப்பாற்றுவான் என்பதற்கு இந்த மாதமே சாட்சி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஃபிரௌனின் பெரும் படை, முன்னால் கடல், தப்பிக்க வழியே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்தவர்கள் அவ்வளவுதான், நாம் மாட்டிக்கொள்ளும் என நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காலும் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என உறுதியாக நம்பினார்கள். அதன்படி அல்லாஹ்வும் காப்பாற்றினான். எதிரே கடல், தப்பிக்க சாத்தியமே இல்லை என தெரிந்தும் அல்லாஹ்விடம் அவர்கள் துவா செய்தார்கள். எப்படியும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்திருந்திருப்பார்கள். ஆனால் கடலை பிளந்து காப்பாற்றுவான் என நினைத்திருந்திருக்க மாட்டார்கள். அவர்களின் நம்பிக்கை அவர்கள் கேட்ட துவா அவரை மட்டுமல்ல, அவரது சமூகத்தையே காப்பாற்றியது. அல்லாஹ்வின் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கை, நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் நம்மை காப்பாற்றும். சில சமயம் எல்லாம் கைமீறி போகிற மாதிரி இருக்கும். நமக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கும். இறைவன் மீது இன்னும் நம்பிக்கை முழுமையாக குறைந்துவிடும். துவா கேட்பதில் இருக்கும் ஆர்வமும் குறைந்துவிடும். இங்குதான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சாத்தியமில்லாத சூழ்நிலையிலும் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருங்க. நிச்சயம் நமக்கு சாதகமாக இந்த விஷயம் மாறும். அந்த நேரத்தில் அது நமக்கு புரியாவிட்டாலும் சில காலம் கழித்து புரியும். நாம் கேட்கும் துவாக்களை அல்லாஹ் நிச்சயம் வீணாக்க மாட்டான். புனித மாதம் அல்லாஹ்வின் ஆற்றலை இந்த உலகிற்கே நிரூபித்த மாதம் முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வை அதிகம் புகழ்ந்தும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தைகளை அதிகம் சொல்லியும் தௌபா செய்தும் அவனிடம் கையேந்துங்க. நீங்கள் கேட்கும் துவாக்கள் உங்கள் விதியை மாற்றும் இன்ஷா அல்லாஹ். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக ஒன்றை விட்டுவிட்டால் அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான்? இதுதான் இன்றைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.